ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் கான்செப்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ நேம்டு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படி தான் சொல்லுவோம். ஒரு ரெக்கார்ட் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் செகண்டரி ஸ்டோரேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைலுன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிஃபைன் பை த கிரியேட்டட் பொறுத்து இருக்குது. மெனி டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம சோர்ஸ் ஃபைல் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சோர்ஸ் ப்ரோக்ராம், ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம், எக்ஸிக்யூட்டிபிள் ப்ரோக்ராம்ஸ், நியூமரிக்கல் டேட்டா, டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணலாம், பேரோல் ரெக்கார்ட்ஸு, அண்ட் தென் கிராஃபிக் இமேஜஸ்ஸு, சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், இது எல்லாமே என்ன தான் சொல்லுவோம், ஃபைல் இஸ் எ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எ ஃபைல் ஆஸ் எ சர்டன் டிஃபைன் விச் டிபெண்ட் அட் இஸ் டைப். என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல்னால் தெரியும் இல்லையா, கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் மூலிமா இருக்கிறது இல்லையா, அது எல்லாமே என்ன வருமா லைன் பை லைனாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரோக்ராமாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஃபைல். இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ன்றது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸில் இருக்கும், ஓகேவா. இது வந்து பிளாக்ஸில் இருக்கும். இது வந்து சிஸ்டம் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் மீன்ஸ் என்னது, அந்த செக்ஷன்ஸ் வந்து லோடரில் போகும் அண்ட் தென் மெமரியில் போய்ட்டு அண்ட் தென் எக்ஸிக்யூட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ரன் ஆகிற ஃபைல் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இஸ் ஏ நேம்டு ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் இட்ஸ் ஹியூமன் யூசஸ்க்காக தான் நம்ம இந்த பேரை வச்சுக்கிட்டோம். என் நேம் இஸ் யூஷுவலி ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றதுனா அது டேட்டா தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, காலம்ஸ் அதெல்லாம் ஆட்ரிபியூட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சஸ் இப்போ எக்ஸாம்பிள் டாட் சி அப்படின்னு இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன சொல்லுவோம் ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைல் ஆட்ரிபியூட் சொல்லுவோம். when a file is named, ஒரு ஃபைலுக்கு நேம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த நேம் வந்து நம்ம கொடுக்கறது தான், அதுதான் ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். இட் பிகம்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ப்ராசஸ், த யூசர் அண்ட் த ஈவென்ட் சிஸ்டம். அது நம்ம சிஸ்டத்தில் நம்ம போய் க்ரியேட் பண்ணுறது தான். ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ் வேரி ஃப்ரம் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பட் டிபிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் திஸ். என்னென்ன இருக்குது ஃபைல் ஆட்ரிபியூட்ஸில் அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா நேம்ன்றதுனால நம்ம கொடுக்குற பேர், ஓகேவா. ஒரு மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுப்போம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் இல்லையா. இட்ஸ் எ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மில் அந்த நேம் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபியர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஓகேவா. திஸ் யூனிட் டேக்காக இருக்கணும். யூஸிங் எ நம்பர் மூலிமா நம்ம கொடுக்கறது. ஐடென்டிஃபைஸ் த ஃபைல் வித்தின் த ஃபைல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் போதும். அது வந்து நான் ஹியூமன் ரீடபிள் நேமில் இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபியர். நம்ம வந்து பேரை வந்து மாற்றி கொஞ்சம் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு டைப்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ டாக்குமெண்ட்னா டாட்டில் சேவ் ஆகும், மல்டிமீடியானா MP3யில் சேவ் ஆகும். அந்த மாதிரி டைப்பை வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் சிஸ்டம்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன். அந்த ஃபைலை நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணுறோம் இல்லையா, சிலியா, டிலியா, ஈலியா, டெஸ்க்டாப்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. அந்த ஃபைலோட சைஸு அதை பைட்ஸில் சொல்லலாம், வேர்ட்ஸில் சொல்லலாம், இல்லை பிளாக்ஸில் சொல்லலாம். மேக்ஸிமம் சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸு, நம்மளுடைய ஃபைலோடைய ஆட்ரிபியூட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே ப்ரொடக்ஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா டைம், டேட் அண்ட் யூசர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். எந்த டைமில் நம்ம க்ரியேட் பண்ணோம், லாஸ்ட் மாடிஃபிகேஷன் எப்போ, நம்ம ஃபைலில் போய் பார்ப்போம் இல்லையா, எந்த தேதியில் க்ரியேட் பண்ணது, எப்போ நம்ம வியூ பண்ணி பார்த்தது, எப்போ நம்ம மாடிஃபை பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஆஃப் த ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இஸ் அ ப்ரொடக்ஷன் எப்போ செக்யூரிட்டி அண்ட் மானிட்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ். சில சமயத்தில் ஃபைல் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது 5 மார்க்ஸில் கேட்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஏ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் சொல்லலாம். ஒரு ஃபைல்ன்றது இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இல்லை என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்ன்றது 5 மார்க்கில் கேட்கலாம். 10 மார்க்கில் கேட்கும்போது நீங்கள் இதெல்லாம் சேர்த்து எழுதுங்க. 5 மார்க்கில் தனித்தனியாக கேட்கும்போது இது மட்டும் எழுதுனா போதும்.
நெக்ஸ்ட் கிரியேட்டிங் எ ஃபைல். இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 கிரியேட்டிங் எ ஃபைல். 2 ஸ்டெப்ஸ் ஆர் நெசசரி டு கிரியேட் எ ஃபைல். 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இந்த ஃபைல் சிஸ்டம் மஸ்ட் பி ஃபவுண்ட் ஃபார் த ஃபைல். அந்த ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணுறோம்னா அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபைலை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபார் த நியூ ஃபைல் மஸ்ட் பி மேட் இன் த டைரக்டரி. நம்ம ஒரு ஃபைலை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக எதில் இருக்கணும்னா டைரக்டரியில் தான் இருக்கணும். அதில் தான் நம்ம போய் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. செகண்ட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எ ஃபைல். ஒரு ஃபைலை நான் ரைட் பண்ணுறேன்னா நமக்கு என்ன தேவைன்னா டு மேக் எ சிஸ்டம் கால் ஸ்பெசிஃபிக் ஃபார் த நேம் ஆஃப் த ஃபைல். ஓகேவா, ஒரு ஃபைலை ரைட் பண்ண போகிறோன்னா அதுக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஃபைல் நேம் இருக்கணும். ஆனால் நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேனோ அதை போய் ரைட் பண்ணணும். given the name of the file the system searches. இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரைட் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அது க்ரியேட் பண்ணியிருக்கணும் இல்லையா. அப்போ க்ரியேட் பண்ணுறோம், நம்ம நேம் கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த நேமை போய் நம்ம சர்ச் பண்ணால் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன ஃபைல் தேவைப்படுதோ அதை நான் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா ரைட் பாயிண்டர் டு த லொக்கேஷன் இன் த ஃபைல். ஓகேவா, அந்த ரைட் பாயிண்டர் மூலமாக தான் நம்ம ரைட் பண்ண அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் எ ஃபைல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அந்த ஃபைலை நம்ம மறுபடியும் பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீடிங் ஏ ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஆஃப் த ஃபைலை கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட் தான் பண்ண முடியும். ஓகேவா, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுமே தவிர நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து ரிட்டர்ன் எழுத முடியாது. ஒரு ஜஸ்ட் ரீடிங்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ரீடிங் எ ஃபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரீட் பாயிண்டர். ஒன்ஸ் ரீட் ஹாஸ் பின் டேக்கன் ப்ளஸ் ரீட் பாயிண்டர் இஸ் அப்படி நம்ம ரீடு பண்ணோன்னா அந்த ரீட் பாயிண்டர் என்ன ஆகும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரீபொசிஷனிங் வித்தின் எ ஃபைல். இந்த டைரக்டரி ஆஃப் சர்ச். இப்போ நம்ம அந்த ஃபைலை வந்து ரீபொசிஷன் பண்ண போகிறோன்னா அதாவது கரண்ட் பொசிஷன்லேருந்து வேறு இடத்துல கொடுக்க போகிறோன்னா இப்போ எந்த பொசிஷனில் கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ வந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா கரண்ட் ஃபைல் பொசிஷன் பாயிண்டர். இந்த கரண்ட் ஃபைல் பொசிஷன் பாயிண்டர் மூலிமா அந்த ஃபைல் இப்போ எந்த இடத்துல இருக்குது, ஓகேவா, அதை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ரீப்ரொசிஷனிங்ன்ற ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா நீட் நாட் இன்வால்வ் எனி இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எதுவும் இதுக்கு தேவையில்லை. ஓகேவா, இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைல் சீக். அதாவது கரண்ட் பொசிஷனை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ரீபொசிஷன் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா டெலிட்டிங் எ ஃபைல். ஒரு ஃபைலை வந்து டெலிட் பண்ணுறது. அது நம்ம என்ன பண்ண ஆஸ் யூஷுவலாக டைரக்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த டைரக்டரி என்ட்ரி பண்ண ரிலீஸ் ஆல் ஃபைல் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைல்ஸை கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுவோம். எரேஸ் பண்ணோன்னா அங்கே வந்து நம்ம ஸ்பேஸ் கிடைக்கும், நம்ம வேறு ஏதாவது ஃபைல் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது டெலிட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ரங்கேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்திங்கன்னா எரேஸ் ட்ரங்கேட் மீன்ஸ் வாட், டெலிட் மீன்ஸ் அந்த ஃபைலே வந்து டெலிட் ஆகிடும். ஓகேவா, ட்ரங்கேட்னா ஃபைல் டெலிட் ஆகாது, ஃபைலில் இருக்க டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். அதுதான் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. டெலிட் மீன்ஸ் அந்த ஃபைலே டெலிட் ஆகிடும், ட்ரங்கேட் மீன்ஸ் அந்த ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே என்ன ஆகிடும்னா எரேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஃபைல் டைப்ஸு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேபி 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா, ஃபைல் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபைல் டைப்ஸ் டு ரெகனைஸ் அண்ட் சப்போர்ட் ஃபைல் டைப்ஸ். நம்ம ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபைல் டைப்ஸுமே நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணும். If an operating system recognize the type of the file is reasonable way. ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலிமா எந்த டைப் ஆஃப் ஃபைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இஸ் a common technique ஒரு ஃபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு common technique is to include the type as a part of the file name பொறுத்து நம்ம எந்த டைப்ஸு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்றதை நம்ம வந்து சொல்லணும். இப்போ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். இந்த நேம் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபைல்னா இருக்கும், ஃபைல் நேம் இருக்கும், டாட் எந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சீனா டாட் சீன் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் .doc, HTMLனா .html கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் ஃபைல்ஸோ அந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு. இதுக்கான யூஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், .exe கொடுக்கலாம், GOM கொடுக்கலாம், bin கொடுக்கலாம். இது வந்து எதுக்காகனா ரெடி டு ரன் மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்னு அது ரன் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸு. நெக்ஸ்ட்டு
ஆப்ஜெக்ட் ஃபைல் டைப்பாக தான் நம்ம என்ன பார்த்துருவோம் ஓபிஜே ஓ இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் மெஷின் லாங்குவேஜுக்காகவும் தான் ஓகேவா அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேட்ச் ஃபைலு அதுக்கு பேட்டு எஸ்ஹெச் கொடுப்போம். இது வந்து கமாண்ட்ஸ் மூலிமா கொடுக்குறோம் இல்லையா யூனிக்ஸ் லினக்ஸு அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பேட்ச் ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். இஸ் அ கமாண்ட் இன்டர்பிரேட்டர் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலு அதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் டிஎக்ஸ்டி கொடுப்போம் இல்லைனா டிஓசி கொடுப்போம். இது எதுக்காக டெக்ஸ்சுவல் டேட்டா டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல்ஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ராசஸர் அது எப்படி சேவ் பண்ணலாம் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணலாம் டபிள்யூபி டெக்ஸ்ட்டு ஆர்டிஎஃப் கொடுத்துடலாம். இது வேர்ட் ஃபார்மேட்ஸில் இருக்க எல்லா ஃபைல்ஸையுமே நம்ம வந்து இப்படி தான் சேவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லைப்ரரி இருந்து எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்ஐபி கொடுக்கலாம் ஏ கொடுக்கலாம் எஸ்ஓ இல்லைனா டிஎல்எல் கொடுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் அதாவது ப்ரோக்ராம்ஸில் இருக்க லைப்ரரி ரன் பண்ண டிஎல்எல் கமெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆர் வியூ இருக்குது. இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டு ஜேபிஜி ஃபார்மேட் நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னா என்ன இருப்போம் அந்த அலைன்மெண்ட் மாறக்கூடாது இல்லையா அதனால் நம்ம இந்த ஃபார்மேட்டில் கொடுப்போம். ஆஸ் ஏ பைனரி ஃபைல் இன் ஏ ஃபார்மேட் ஃபார் அ பைனரி ஃபைலாக தான் இருக்கும். ஃபார் பிரிண்டிங் ஆர் வீவிங்காக நம்ம வந்து இந்த ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியூசி இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்ஸ் ஜிப் ஃபைல் இருக்குது இல்லையா அதாவது நம்ம இதை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் ஸ்டோரேஜை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்மேட் தான் இந்த ஃபைல் ஃபார்மேட் ஓகேவா. ஃபைல் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புவோம் இல்லையா நிறைய சைஸ் தான் சென்ட் பண்ண முடியாது இல்லையா கம்ப்ரெஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்கியூ ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ஃபைல்ஸ் இந்த மல்டிமீடியா ஃபைல்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் என்பிஜி எம்பி3 ஏவிஐ எம்ஓவி ஆர்எம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பைனரி ஃபைல்ஸ் ஆடியோ வீடியோ ஃபார்மேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபைலில் சேவ் பண்ணுவோம் மல்டிமீடியா ஃபார்மேட்ஸில் சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி இமேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜேபிஜியில் சேவ் பண்ணுவோம் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்ஸ் ஓகேவா. இப்போது இது ஃபைல் கான்செப்ட்ஸ்னு கேட்டால் இது எழுதுனாவே போதும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.